இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வியூவர் ரைஸ் பண்ண கொஸ்டின் சம்மந்தமாக. அதாவது இபி பில் கட்டலைன்னா என்ன இம்ப்ளிகேஷன்ஸ், இபி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலைன்னா ஒருத்தர் கட்டாமல் போயிட்டார், அது சப்சிக்வெண்ட்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பழைய ஓனர் வச்சுக்கிட்ட அந்த எலக்ட்ரிசிட்டி பாக்கியை இவர் கட்டணுன்ற அவசியம் இருக்கா? அது அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு சார்ஜை உருவாக்குமா, ஒரு விலங்கத்தை, ஒரு கடனை உருவாக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் பண்ணியிருக்கார். ஸோ இது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். டஸ் ஆன் டைம் இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அரியர்ஸ் டஸ் இட் கான்ஸ்டியூட் அ சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இது சம்மந்தமாக முக்கியமாக நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2023 ஆனரபிள் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் சேர்ந்து இருந்த ஒரு 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் கேசி நினன் வெர்சஸ் கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு. 2023 19th மே ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்ட ஒரு கேஸ். ஆனரபிள் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் சேர்ந்திருந்த ஒரு பெஞ்ச் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த கேஸோட பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு 19 கேசஸ் சேர்ந்து ஒரு பேட்ச் கேசஸாக கன்சிடர் பண்ணப்பட்டு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்தது. இந்த 19 கேசஸ் தவிர்த்து ஒரு சில கேசஸ் ரெஃபரன்ஸ் பேசிஸில், அதாவது ரெஃபர் பண்ணப்பட்ட ஒரு சில கேசஸ் இந்த கேஸோட சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு சிமிலர் லீகல் கொஸ்டின் இருக்குது அப்படின்றதுனால இந்த கேஸோட ஃபவுண்டேஷன் என்னென்னா, ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஓனர்ஸ்க்கு இருக்குது. அவங்க பேங்க்லேயும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் லோன் வாங்கிட்டு கட்டாமல் விட்டுட்டாங்க. அது ஆக்ஷனுக்கு போச்சு. ஆக்ஷன்லேருந்து ஒருத்தருங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்ச்சேசர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்ஷன் பர்ச்சேசர் வாங்கிக்கிறாரு. நம்ம ஏற்கனவே சர்ஃபேசி ஆக்டை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரு டேர்ம் பார்த்தோம், ஆசிஸ் வேரஸ் கண்டிஷன், உள்ளது உள்ளபடியே அப்படின்ற கண்டிஷனில் ஆக்ஷன் பர்ச்சேசர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த ஆசிஸ் வேரஸ் கண்டிஷனில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் இருந்த ஒரு சில அரியர்ஸும் அவங்க தலைமையில் உழறதா இல்லையான்றது தான் ஒரு கேள்வி வந்துடுது. இதில் பழைய பர்ச்சேசர் கட்ட வேண்டிய, பழைய ஓனர் கொடுக்க வேண்டிய இபி பில் பாக்கி இருக்குது. ஒரு பெரிய ஒரு தொகை ஒன்று இருக்குது. நம்ம சாதாரண ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் அதை பற்றி நினைக்க வேண்டாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸை பற்றி நினச்சி பார்ப்போமே, எவ்வளோ ஒரு எலக்ட்ரிசிட்டி பேலன்ஸ் இருக்கும், இபிக்கு கொடுக்க வேண்டிய எவ்வளோ பாக்கி இருக்குன்றத அதை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியாக நினச்சி பார்த்தாலோ இல்லை ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வச்சு நினச்சி பார்த்தாலும் நமக்கு புரியும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி இருக்குது. அது கொடுக்காமலே ஆக்ஷனில் ப்ராப்பர்ட்டி போகணுன்னே இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆக்ஷன் பர்ச்சேசர் வாங்கிட்டாங்க. அந்த பாக்கி அப்படியே இருக்குது. இந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு இபி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெஷ் கனெக்ஷனுக்கு அவங்க அப்ளை பண்ணும்போது இவங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுறது. என்ன ரீசன்னா, பழைய ஓனர் இவ்வளோ பாக்கி வச்சுருக்காரு, ஸோ இதை செட்டில் பண்ணப்பட்டால் தான் நாங்கள் இந்த ஃப்ரெஷ் கனெக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி ரெஃப்யூஸ் ஆகப்பட்டிருக்கு. இந்த ரெஃப்யூஸலை சேலஞ்ச் பண்ணி கேரளா ஹைகோர்ட்டில் ஆர்டிகல் 226 கீழே ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுலேருந்து மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது இந்த பர்டிகுலர் கேசஸ். ஸோ இதுதான் அந்த கேஸோட பேக்ட்ராப்பு. இது சம்மந்தமாக ஒரு பேட்ச் ஆஃப் கேசஸ், ஒரு 19 கேஸ் கேரளாலேருந்து வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வரக்கூடிய ஒரு சில முக்கியமான கேள்விகள் என்னென்னா, முதல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் அரியர்ஸ் டஸ் இட் கான்ஸ்டியூட் அ சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு அடமானம் ஆகுமா, ஒரு கடன் ஆகுமா, ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கொடுக்க வேண்டிய இபி பில் கொடுக்காம போனது அந்த சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டியை அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஃப்ரெஷ் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நபர்கிட்டேருந்து தான் நீங்கள் அந்த கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அதே கனெக்ஷனை பேர் மாற்றிக்கிறாங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூ. இதை ஃப்ரெஷ்ஷான ஒரு கனெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவர்கிட்டேருந்து நீங்கள் பழைய கனெக்ஷன் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிகவர் பண்ணுறது நியாயமா, அது இன்னொரு ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்னென்னா, ஆசிஸ் வேரஸ் கண்டிஷன், உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்லி கண்டிஷனில் ஆக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அந்த இபி பில்லும் கட்டணுன்ற அவசியம் இருக்கா அப்படின்றது மூணாவது கேள்வி. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் டிசைட் பண்ணப்படுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்தது. இதில் இந்த செகண்ட் கொஸ்டின் மகாராஷ்டிரா ஸ்டேட்லேயும் அது ஹைகோர்ட்டில் ஒரு டிபேட்டில் இருந்த ஒரு கொஸ்டின்றதுனால அந்த ரிட் பெட்டிஷனும் ரெஃபரன்ஸில் இந்த கேஸோட அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி
வருது. கோர்ட் கொடுத்த அப்சர்வேஷன்ஸ், கன்க்ளூசிவ் அப்சர்வேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட டியூட்டி வந்து ஒரு அப்சல்யூட் டியூட்டி கிடையாது. அதாவது எலக்ட்ரிசிட்டி கேட்டால் கொடுத்தே ஆகணுன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டியூட்டி கிடையாது. அது ஒரு சில கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஒரு 4 கோட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டியூட்டி தானே தவிர்த்து ஒரு அப்சல்யூட் டியூட்டி கிடையாது. யார் இபி கேட்டாலும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரி அதை கேட்கறதுக்கான ரைட் கிடையாது. ஒரு காற்றை கேட்கறதுக்கு மாதிரியோ இல்லை ஒரு தண்ணீர் கேட்குற மாதிரியோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் ரைட் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு ஒரு அப்சர்வேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகண்ட் வந்து ஒரு கன்சியூமர் ஆகிடுறாங்க. கன்சியூமர்னால் அவருக்கு ஒரு நுகர்வோர். அதை கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன்ஸும் இருக்குது. ப்ளஸ் அவர் கன்சியூமர்ன்ற ஒரு ஸ்டேட்டஸில் தான் அவர் ட்ரீட் பண்ணப்படுறாரு. ஸோ இப்போ ரீகனெக்ஷன்னு நம்ம கேட்கும்போது இந்த பர்டிகுலர் ப்ரெமிசஸ் தான் கணக்கே தவிர்த்து யார் அப்ளை பண்ணுறாங்கன்றது கணக்கு கிடையாது. ஒரே பர்சன் 2 வேறு வீட்டுக்கு வேறு ஒரு கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு அதே நபர் வந்து அதே எலக்ட்ரிசிட்டி போர்டு கீழே இன்னொரு கனெக்ஷன் அப்ளை பண்ணுறாருன்னா அது ரீகனெக்ஷன் கணக்கு கிடையாது. ஆனால் வேறு 2 பேர் ஒரே வீட்டுக்கு ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஃப்ரெஷ் கனெக்ஷன் ஒன்று அதே வீட்டுக்கு அப்ளை பண்ணுறாருன்னா அது ரீகனெக்ஷன்றதுக்கான கணக்கு. ஸோ அந்த ப்ரெமிசஸ்ன்றதுக்கு ஒரு ப்ரெமிஸ்க்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் தான் இருக்கணும். ஃப்ரெஷ் கனெக்ஷன் வந்ததுன்னா அந்த ரீகனெக்ஷன் வந்து ஃப்ரெஷ் கனெக்ஷனை தான் கருதப்படும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒருத்தர் தான் ரீகனெக்ஷன் வந்து அப்ளை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்கு வந்து முன்னாடி கொடுக்க வேண்டியவரோட அந்த டியூட்டி, அந்த தர வேண்டிய அரியர்ஸ் வந்து இவர் மேலே தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கனெக்ஷன் அப்ளை பண்ணும்போது இவர் மேலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விதிக்கிறதுக்கான அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரெமிசஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு கனெக்ஷனுக்கான அந்த அரியர்ஸ் ரிகவரின்றது இருக்குன்றது தான் இப்போ சொன்ன அந்த கான்செப்டோட அண்டர்லையிங் விஷயம். ஸோ அந்த ப்ரெமிசஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு பணத்தை ரிகவர் பண்ணுறதுக்கான அரியர்ஸ் ரிகவர் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குன்னுச்சே, அந்த ப்ரெமிசஸ் மேலே அது வந்து ஒரு கடனை உருவாக்குறது, ஒரு சார்ஜை உருவாக்குறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம். ஒரு பர்டிகுலர் இபி கனெக்ஷனில் வந்து பணம் கட்டலைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கான ரைட் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இருக்குது. பட் அதுக்கு சமமான நிகரான ரைட்டு டிஸ்கனெக்ட் பண்ணும்போதே கூடவே பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டால் அவங்க சிவில் ரிகவரி ப்ரொசீடிங்ஸை கூட இனிஷியேட் பண்ண முடியும் அந்த கன்சியூமர் மேலே. இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு ரிகவரி ப்ரொசீடிங்ஸ் கூட இனிஷியேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இருக்குது. கடைசி கேள்வி, ஆஸ் வேர் இஸ் கண்டிஷன். அதாவது உள்ளது உள்ளபடி ஆஸ் வேர் இஸ் கண்டிஷன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடியவர், அதாவது அந்த பாரோவராக கூட இருக்கலாம், பேங்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடியவர் வந்து எதுக்கும் பொறுப்பு கிடையாது. அதில் மேலே அந்த ப்ராப்பர்ட்டி மேலே பெண்டிங்காக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அரியர்ஸு, இல்லைனா வாட்டர் டேக்ஸஸ் அரியர்ஸு, இல்லைனா லேண்ட் டேக்ஸஸ், ஹவுஸ் டேக்ஸஸ் அரியர்ஸு, எதுவாக இருந்தாலும் சரி இவங்க பொறுப்பு கிடையாது, நான் பொறுப்பு கிடையாதுன்னு கை கழுவி விடுற அந்த 4 வார்த்தை தான் ஆஸ் வேர் இஸ் அப்படின்றது. உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுன்றது வந்து அவங்க வந்து அது மேலே இருக்கக்கூடிய வேறு எந்த விதமான சார்ஜஸ்க்கோ என்கம்ப்ரன்சஸ்க்கோ பொறுப்பு கிடையாதுன்றது தான் குறிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேசஸில் ஆசஸ் வேரஸ்ன்றது அதுக்கு முன்னாடியே இருந்த அந்த இபி கனெக்ஷன் அரியர்ஸ் தான்றதுனால இவங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அந்த ப்ராப்பர்ட்டி விற்றவங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் ரெஸ்பான்சிபிள்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டெனண்ட்டாக போகிறாங்க அப்படின்னாலும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது மேலே எதனா எலக்ட்ரிசிட்டி போர்டில் கொடுக்க வேண்டிய அரியர்ஸ் எதனா இருந்ததுன்னா அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸரே வந்து சாரும், இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி மேலேயே அது ஒரு கடனாக நிற்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.